வணக்கம். இன்னைக்கு வெட்டி பேச்சு சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சில இடங்களில் இல்லை பல இடங்களில் நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலைமையை தான் இப்போ நான் பேச போகிறேன். சமீபத்தில் ஒரு ஃபங்க்ஷனில் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன். இதுக்கு முன்னாடியும் நிறைய இடங்களில் நான் பார்த்துருக்கேன். இதை பற்றி ஒரு பதிவு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அதனால் சரி சொல்லலாம் அப்படின்ட்டு. அதாவது சில இடங்களில் இந்த ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணுறாங்கல்ல, ஸோ அங்கே ஒரு ஸ்டேஜ் இருக்கும். அந்த ஸ்டேஜில் அந்த ஃபங்க்ஷனுக்கு ரிலேட்டபுளாக இருக்க போகிற யார் ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அவங்க தான் அந்த ஸ்டேஜில் இருக்க போகிறாங்க இல்லையா? ஸோ இதுதான் எல்லா இடத்துலையுமே நடக்கும். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கும்போதே வேறு ஒருத்தங்க அவங்க ரிலேட்டிவ்லே வேறு யாராவது ஒருத்தர் என்ன பண்ணிடுறாங்க, அவங்களுக்கு அன்னைக்கு ஏதாவது ஒரு செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருந்திருக்கும். அதை அங்கே செலிப்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜை ஃபுல்லாக அவங்க ஆக்குபை பண்ணிப்பாங்க. இது நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். குறிப்பாக சொல்லணும்னா அந்த ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி இடங்கள்ல நான் பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் பர்த்டே ஏதோ ஒரு குழந்தை அவங்க குழந்தைக்கு முதல் பர்த்டே ஒரு மண்டபம் அரேஞ்ச் பண்ணி அங்கே நிறைய பேர் இன்வைட் பண்ணி அவங்க ஒரு பெரிய கேக் அரேஞ்ச் பண்ணி அங்கே கேக் கட் பண்ணுவாங்க. சப்போஸ் அன்னைக்கு வேறு ஏதாவது ஒரு குழந்தைக்கு அந்த ஃபேமிலியில் ரிலேட்டிவில் யாருக்காவது குழந்தைக்கு பர்த்டே இருந்திருக்கும், அதையும் அங்கே செலிப்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்பாங்க. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணுறவங்களுக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது. ஏன்னா அவங்க குழந்தைக்காக அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்ன சரி இன்னொரு குழந்தைக்கு தான் பண்ண போகிறாங்கன்னாலும் நம்ம அரேஞ்ச் பண்ண இடத்துல இன்னொருத்தர் கேக் கட் பண்ணிவிட்டு அவங்க செலிப்ரேட் பண்ணுறதை எத்தனை பேரும் விரும்புவாங்க சொல்லுங்கள்? நான் நிறைய இடங்களில் இந்த பர்த்டே ஃபங்க்ஷனில் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி. அதாவது ஒரு இடத்துல ஒருத்தருடைய ஃபஸ்ட்டு பர்த்டே, அவங்க குழந்தையோட ஃபஸ்ட்டு பர்த்டே அவங்க செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல ஒரு பெரிய பேக்ரவுண்ட்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணி நல்ல பலூன் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு நிறைய பெரிய கேக்லாம் வச்சு கட் பண்ணுறாங்க. செலிப்ரேஷன் நல்லா தான் போச்சுது. அந்த செலிப்ரேஷன் கட் பண்ணி அவங்க கேக் கட் பண்ணி முடித்த உடனே அவங்க ரிலேஷனில் இருந்த இன்னொரு குழந்தைக்கு 8ஆவதோ 10ஆவதோ ஏதோ ஒரு பர்த்டே, கொஞ்சம் பெரிய குழந்தையாக தான் இருந்துச்சு. அந்த குழந்தைக்கு அன்றைக்கி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கும் கேக் கட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் முன்னாடியுமே ஸ்டேஜில் அவங்களாவே சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா இவங்களால எதுவுமே பண்ண முடியாது இல்லையா, இவங்க ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணவங்களால எதுவுமே பண்ண முடியாது இல்லையா? அப்போ என்ன பண்ண முடியும், அந்த குழந்தைக்கும் கேக் கட் பண்ணி தான் ஆகணும். கேக்கெல்லாம் வாங்கிட்டு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க ஸ்டேஜில். இவங்களால எதுவுமே சொல்ல முடியல அந்த இடத்துல. கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா அந்த குழந்தைக்கு பர்த்டே செலிப்ரேஷன் அங்கே கிராண்டாக நடந்தது. அந்த குழந்தைய நடுவில் நிற்க வச்சு எல்லோரும் இன்னும் ஃபோட்டோலாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபங்க்ஷன் வீட்டில் பர்த்டே எந்த குழந்தைக்கு கொண்டாடினாங்களோ அந்த குழந்தையும் அந்த குழந்தையோடைய அப்பா அம்மாவும் ஸ்டேஜ்லேருந்து கீழே இறங்கி உட்காந்துட்டாங்க. இது நான் கண்கூடாக பார்த்துருக்கேன். 2-3 இடங்களில் நான் இதை பார்த்துருக்கேன். இது ரொம்ப தர்ம சங்கடமான ஒரு நிலைமை. இதை எந்த ரிலேட்டிவ் வீட்லேயும் இந்த மாதிரி பண்ணாதீங்க. இப்போ சமீபத்தில் கூட நான் ஒரு பியூபர்ட்டி ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். ஒரு பொண்ணோட பியூபர்ட்டி ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. சாயங்கால நேரத்தில் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. போயிருந்தேன். நல்ல ஒரு ஸ்டேஜ் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த குழந்தையும் நல்லா அலங்காரம் பண்ணி உட்கார வச்சு அவங்களுக்கு செய்ய வேண்டியெல்லாம் செஞ்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. அப்போது அந்த ஸ்டேஜில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஏஜ்டு பீப்புள், அதாவது ஒரு 50 வயசு மதிக்கத்தக்க ஒரு கப்பல், அவங்களுக்கு அன்னைக்கு திருமண நாள் சொல்லிட்டு அவங்களுடைய வாரிசுகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே எங்களுடைய மாமனார் மாமியாருக்கு இன்றைக்கி அத்தைக்கும் மாமாக்கும் இன்றைக்கி அது திருமண நாள். ஸோ இன்றைக்கி நாங்கள் இங்கே உங்களோட சேர்ந்து கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, கேக் எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு அதே ஸ்டேஜில் அரேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ 2 பேர் இன்னும் கேக் கட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல 3ஆவது ஆளாக நம்ம நிற்க முடியாது இல்லையா? ஃபங்க்ஷன் நடத்துகிறவங்களே கூட நிற்க முடியாது. அப்போது அந்த இடத்துல ஸ்டேஜில் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், அவங்க கேக் கட் பண்ணுறாங்க. அந்த தம்பதிகள் கேக் கட் பண்ணுறாங்க. யாருக்கு ஃபங்க்ஷன் நடக்குதோ அந்த பொண்ணும் பக்கத்தில் நின்றுட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. கேக் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, ஒருத்தராக அந்த தம்பதிகளுக்கு வாழ்த்து சொல்கிறதுக்காக மேடை ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக அந்த பொண்ணை ஸ்டேஜ்லேருந்து இறக்கியாச்சு. அந்த பொண்ணோட அம்மா அப்பாவும் இறங்கிட்டாங்க. யாருமே ஸ்டேஜில், அதாவது ஃபங்க்ஷனுக்கு சம்மந்தப்பட்டவங்க யாருமே ஸ்டேஜில் இல்லை. இந்த கப்பல், அதாவது அன்னைக்கு கல்யாண நாள் செலிப்ரேட் பண்ணக்கூடிய அந்த கப்பல் மேடையில் நிற்கிறாங்க. அவங்க கூட சொந்தக்காரங்கள்லாம் போயிட்டு ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் என்னதான் இருந்தாலுமே நீங்கள் யோசிச்சு பாருங்களேன்,
ஒருத்தவங்க வந்து ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணுறாங்கன்னா அந்த வீட்டில் வந்துட்டு அவங்களுக்கு சொந்தமாக இருக்கக்கூடியவங்கள கூப்பிட்ருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டேஜில் அவங்க நிற்கும்போது அவங்க பக்கத்தில் அவங்களுக்கு க்ளோஸாக இருக்கக்கூடியவங்களாம் வந்து நின்று ஃபோட்டோ எடுப்பாங்க. இதே அவங்கள இறக்கி விட்டுட்டு நீங்கள் ஏறும்போது உங்களுக்கு யாரெல்லாம் அந்த ரிலேட்டிவில் க்ளோஸாக இருக்காங்களோ அவங்களாம் ஸ்டேஜ் பக்கத்தில் வந்துடுறாங்க. இவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்க வேண்டியதாக போயிடுது. இது வந்து எவ்வளோ பெரிய தர்ம சங்கடமான நிலைமை தெரியுமா? அது மட்டும் இல்லை, அவங்க உடனே இறங்கி போகவும் மாட்டாங்க. எல்லாரும் வந்துட்டு வரிசையாக ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்தது. அலங்காரம் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணு வந்து சைடில் இறங்கி ஸ்டேஜ்லேருந்து இறங்கி சைடில் நின்னதை பார்த்துட்டு வந்து எனக்கே ஒரு மாதிரி இருந்தது. என்னடா இது இப்படி பண்ணுறாங்க, இந்த பொண்ணை இப்படி இறக்கி விட்டாங்களே. ஏன்னா அந்த பொண்ணுக்கு தான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. குத்து விளக்கு வச்சுருக்காங்க, அந்த நலங்கு பண்ணுற எல்லாமே ஸ்டேஜில் வச்சுருக்காங்க. அதுக்கு நடுவில் அந்த பொண்ணை உட்கார வச்சுருக்காங்க. எல்லாருமே வந்து நலங்குலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா தான் போயிட்டு இருந்தது. சடனாக வந்துட்டு கேக் கட் பண்ணும்போது வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே அந்த கப்பிள் கூட ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஃபோட்டோகிராஃபர், வீடியோகிராஃபர் எல்லாருமே வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்கள ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி அவங்க டர்ன் பண்ணிட்டாங்க ஃபங்க்ஷனை. இது வந்து என்னன்னா ஃபங்க்ஷன் நடத்துகிறவங்களுமே வந்துட்டு போய் நீங்கள் கீழே இறங்குங்க அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? அவங்களுக்கும் ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலைமை தானே. ஸோ அந்த பொண்ணும் வேறு எதுவுமே பண்ண முடியாது, இறங்கியாச்சு கீழே. எல்லாரும் போய் அவங்க பாட்டுக்கு ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்டேஜில். என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அவங்கள பார்க்கறது கொஞ்சம் பாவமாக இருந்துச்சு. இது நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். பர்த்டே ஃபங்க்ஷன்ஸில் நிறைய பார்த்துருக்கேன் இந்த மாதிரி. இந்த மாதிரி பார்க்கும்போது சரி இதை பற்றி ஒரு பதிவு கண்டிப்பாக போடணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நீங்களுமே வந்து என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அடுத்தவங்க ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும். நம்ம போய் அங்கே ஸ்டேஜில் ஏறி நின்றுட்டு நம்மளுக்கு எதை செலிப்ரேட் பண்ணணுமோ அதை வந்து நம்ம டாமினேட் பண்ணி செலிப்ரேட் பண்ணால் அவங்களோட நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏன்னா வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அவங்க எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, ஃபோட்டோஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, வீடியோஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ எதுவுமே இல்லாமல் அவங்க ஒரு ஓரத்தில் போய் நிற்கும்போது எப்படா இவங்க ஸ்டேஜை விட்டு இறங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைமைக்கு அவங்கள நம்ம ஆளாக்கிடக்கூடாது. அது வந்து நிறைய வந்து நடந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு பர்த்டே ஒரு வீட்டில் வந்துட்டு அப்படி தான் ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த இன்னொரு குழந்தைக்கும் அவங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு அது வந்து பிடிக்கல. அதாவது ஃபங்க்ஷன் நடத்துகிறவங்களுக்கு தங்களுடைய குழந்தைய விட்டுட்டு இன்னொரு குழந்தைக்கு அங்கே கேக் கட் பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்கல. ஆனால் அது அவங்களால சொல்ல முடியாமல் ஸ்டேஜ்லேருந்து இறங்கி வந்துட்டாங்க. சரி இங்கே ஃபங்க்ஷன் நடத்துகிறவங்க ஸ்டேஜ்லேருந்து இறங்கி போயிட்டாங்களே அப்படிங்கிறத கூட ஃபீல் பண்ணாமல் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் இன்னொரு குழந்தைய வச்சு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து எவ்வளோ வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு கேவலமான விஷயமாக தான் பார்க்குறேன். இப்போ உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், உங்கள் குழந்தைக்கு வந்து ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன், அது உங்கள் வீட்டில் செலிப்ரேட் பண்ணுங்கள். போய் ஒரு இன்னொரு குழந்தைக்கு செலிப்ரேட் பண்ணுற இடத்துல போய் நின்றுட்டு அந்த குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது. நீங்கள் கேக்கு வாங்கி வச்சிங்கன்னா நல்ல அலங்காரமான ஒரு ஸ்டேஜில் ஒரு கேக் வாங்கி நீங்கள் கட் பண்ண சொன்னால் அந்த குழந்தை வந்து ஜாலியாக கட் பண்ணும், செலிப்ரேட் பண்ணோம். ஒரு 8 வயசு குழந்தை 10 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது இல்லையா? ஸோ பெரியவங்க நம்ம தான் யோசிக்கணும். இன்னொருத்தர் வீட்டில் போயிட்டு நீங்கள் வந்து நாட்டாமல் பண்ணாதீங்க. இதுதான் வந்து என்னுடைய கருத்து. நான் வந்து நிறைய இடங்கள் இதை பார்த்தேன். சமீபத்தில் இந்த வந்து பார்க்கும்போது இதை பற்றி ஒரு பதிவு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ், இதே மாதிரி இன்ட்ரப்ட் பண்ணக்கூடிய ரிலேஷன்ஸ்லாம் நீங்களும் சந்திச்சிருந்தா என்னென்ன பண்ணாங்க, எப்படி எந்த மாதிரியான தர்ம சங்கடமான நிலைமையெல்லாம் உண்டாச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸில் உள்ளதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் நான் வந்துட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அண்ட் வேறு ஏதாவது உங்களுக்கும் இது மாதிரி நடந்திருந்தா, எங்கள் வீட்டில் இப்படி நடந்தது, எங்களால் வெளியில் சொல்ல முடியல, அவங்கள வந்து எதுவும் பண்ண முடியல, நாங்கள் இப்படி ஆகிட்டோம் அப்படி ஆகிட்டோம், அப்படி என்ன கமெண்ட்டாக இருந்தாலும் சொல்லுங்கள். அண்ட் இதை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே ஒன்றே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அடுத்தவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போனோமா, நம்ம கொடுக்க வேண்டிய ப்ரெசன்டேஷனை கொடுத்தோமா, ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுத்தோமா, சாப்பிட்டோமா, வாழ்த்து சொன்னோமா, வந்தோமான்னு இருக்கணும். எவ்வளோ நல்ல நாளாக இருந்தாலும் சரி தான். நம்ம வீட்டில் வந்து எவ்வளோ வந்து செலிப்ரேஷன்ஸ் வெயிட்டிங்கில் இருந்தாலும் சரி தான். அங்கே போய் அதை வந்து கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணாதீங்க. இது வந்து ஃபங்க்ஷன் நடத்துகிறவங்களுக்கு ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலைமையை ஏற்படுத்திடும். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஸ்டேஜ்லேருந்து கீழே இறங்கி நிற்கிறாங்க அவங்க. இவங்க யாருன்னா அதை பற்றி யோசிக்கிறாங்களா?
ஸ்டேஜில் நிற்கிறாங்க. யாருமே யோசிக்கல. ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு, அந்த பொண்ணை கீழே இறக்கி விட்டுட்டோம், அவங்க அப்பா அம்மாவை கீழே இறக்கி விட்டுட்டோம், நம்ம போய் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கோமே அப்படிங்கிற நினைப்பு வந்து இங்கே யாருக்குமே வரல. ரொம்ப நேரமாக அவங்க ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க இறங்குவாங்களா இறங்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் ஆயிடுச்சு. ஒரு வீட்டில் வந்துட்டு சொல்லிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டில் வந்துட்டு ரொம்ப நேரமாக அவங்க வந்து பர்த்டே ஃபங்க்ஷனில் இன்னொருத்தவங்க வந்து ஸ்டேஜில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருந்ததுனால வந்துட்டு வேறு வழி இல்லாமல் அவங்க டைரெக்டாக போய் சொல்ல முடியாது. ஸோ அவங்க ரிலேஷன் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் இறங்குங்கப்பா, ஃபங்க்ஷன் நடத்தட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரியவர் சொல்ல போக அது வந்து கொஞ்சம் உள்ளே வந்து ஒரு பூசல் மாதிரி ஒரு சண்டை மாதிரி சின்ன இதாக க்ரியேட் ஆகிடுச்சு. அதனால் டைரெக்டாக சண்டை போட்டுக்க மாட்டாங்க, இருந்தாலும் வந்து அதை மனசில் வச்சுப்பாங்க. எங்களை ஸ்டேஜில் வந்து நீங்கள் இறக்கி விட்டீங்களா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி மனசில் வச்சுக்கிறாங்க. அதுவும் தப்பு தானே, நீங்கள் பண்ணது தப்பு. ஸோ அதை வந்து ஒருத்தர் எடுத்து சொல்ல போக அவர் மேலே நீங்கள் வந்து தவறான ஒரு பார்வையை வச்சு இது பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ சிந்திச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து இனிமேல் வந்து நம்ம லைஃப்பில் நம்ம நடக்காமல் பார்த்துக்கணும். அதுதான் வந்து பெரிய விஷயம். ஸோ இது வந்து சமீபத்தில் ஒரு இடத்துல நான் சந்தித்ததுனால, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சந்தித்ததுனால இங்கே ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ ஷேர் பண்ணிட்டேன். வழக்கமாக சொல்கிறது தான், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை கீழே பதிவு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, லைக் கண்டிப்பாக போடுங்க. இது வந்து உண்மையிலே ஒரு நல்ல பதிவுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.